இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக, இத்தலஅத்து ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தை நான் கூர்ந்து பார்த்தேன் அல்லது எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹல் ஃபுகரா, ஃபரஐது அக்ஸர், எட்டி பார்த்தேன் நான் சொல்லாமிக்கிற காரணம் என்னன்னா, எட்டி பார்க்கிறன்ற டைம்ல எங்களுக்கு தசவுர் எப்படி உண்டாகும் தெரியுமா, சிந்தனையில் ஒரு சின்ன இடம் மாதிரி ஒரு இதை என்ன செய்யும் உண்டாகும். அதனால தான் நான் அதை சொல்லாமிக்கிறேன். இல்லைன்னா அதான் இத்தலத்தோட கொஞ்சம் கூர்ந்து பார்க்கறது, உள்ளுக்கு அப்படி பார்க்கறது. அப்போ சொர்க்கத்தை நான் அப்படி பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹல் ஃபுகரா, அந்த சொர்க்கத்துள்ள இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் ஏழைகளாக இருந்தவர்கள். இந்த உலகத்தில் ஃபுகரா ஏழைகளாக இருந்தவர்கள் தான் சொர்க்கத்தில் என்ன செய்தார்கள், அதிகமாக இருந்தார்கள் அப்படின்றாங்க. அடுத்த சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வத்தலஅத்து ஃபின்னார், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹன் நிசா, அதில் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன், அதன் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது ரெண்டுல என்னடா திருப்தியின்மை என்ற பகுதியை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. இந்த உலக வாழ்க்கையில திருப்தியின்மை என்ற பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துறாங்க. யாரு தனக்கு கிடைச்சதை கொண்டு திருப்தியாக வாழுகிறாரோ அவர் பணக்காரனாக இருந்தாலும் சம்பந்தம், ஏழையாக இருந்தாலும் சம்பந்தம். ஏன்னா அவருக்கு திருப்தி கிடைச்சிட்டு. எவருக்கு திருப்தி இல்லையோ அவன் பணத்தை இருந்தாலும் அப்படித்தான் இருப்பான், ஏழையாக இருந்தாலும் அப்படித்தான் இருப்பேன். எப்பயே போதும் என்கின்ற மனப்பான்மையும் அதான் ஒரு மனிதனுக்கு சிறந்து, இல்லாமையாக இருந்தாலும் போதும் என்கின்ற மனப்பான்மை. இதுல என்னன்னு சொன்னால், நிறைய பேர் இந்த செய்தி தவறாக வழங்குறாங்க. ஆண்களை விட பெண்கள் நரகத்தில் இருப்பாங்கன்னு வழங்குறாங்க. அது பிள்ளை, அந்த ஹதீஸ்ல அப்படி இல்லை. எப்பையும் ஹதீஸ்ல உள்ளத விஷயத்தை மட்டும் தான் என்ன செய்யணும், வழங்கணும். ஆண்களை விட என்று ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை என்ன செய்யல, சொல்லல. அதிகமாக பெண்களை கண்டேன் அப்படி என்ற பகுதியை நீங்க எப்படி வழங்கணும்னு சொன்னால், பெண்கள் ஆண்கள் எண்ணிக்கை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. ஆண்கள் பெண்களுடைய எண்ணிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த பிற்காலம் எப்படி வரும், ஒரு ஆணுக்கு 50 பெண்கள் என்று ஹதீஸ்ல வருது, என்ன சில 40 பெண்கள் என்று வருது. இவ்வளவு எண்ணிக்கை கூடக்கூடிய அமைப்பில் என்ன செய்யும் வரும். ஒப்பிட்டு ஆண்களை விட பெண்கள், பெண்களை விட ஆண்கள் ரசூலுல்லாஹ் சொல்லாத வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நிராசை அடைவதற்காக, பெண்களை நிராசை அடைவதற்கான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த ஆராய்ச்சி தவறாக விளங்க போய் இந்த ஹதீஸ் இப்போ எடுக்கணும்ட்டாங்க. இந்த ஹதீஸ் என்னது, நரகத்துக்கு பெண்கள் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை, அதனால அந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருவோம், எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ் உலகத்துக்கு வரல, அரபு உலகத்தில் எடுத்துட்டாங்க. விளங்கிற எடுத்தது அரபு உலகத்தில், சரியா, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்களா, அப்படியே இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் அவங்கள ஆர்வம் மூட்டை தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி அப்படி இப்படின்னு எடுத்துட்டேன். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலாங்க. நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் அதிகமானவர்களாக நான் யாரை கண்டேன், ஏழைகளாக கண்டேன், ஏழைகளாக கண்டேன். இதை வச்சு என்ன நாங்கள் எப்படி முடிவெடுக்க கூடாது, ஏழைகளாக சொர்க்கத்தில் கண்டேன் எப்பயும் மாற்று விளக்கம் விளங்குகிற நேரத்தில் தெளிவான ஆதாரம் இருக்கணும். அதிகமான பணக்காரர்கள் நரகவாதிகள் முடிவெடுக்க கூடாது, அதிகமான பணக்காரர்கள் நரகவாதிகள் என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. என்ன காரணம், இது அப்படியான ஒரு இடம் அல்ல, இது சொர்க்க நரகம் சம்பந்தமான இடம் இருக்குது, அப்படியான ஒரு இடம் அல்ல. மஃஹூம் முகாலவான்னு சொல்லுவாங்க அதுக்கு, அதாவது எதிர்மறை விளக்கம். இந்த எதிர்மறை விளக்கம் என்ற பகுதி இருக்குதானே, இது நம்ம அப்படி எப்பொழுதுமே எடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னுமா, இப்ப எதிர்மறை விளக்கம் எடுக்கிறதால வந்த இன்னொரு அதை சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவரது ஜும்மா சுருங்கி, குத்துபா சுருங்கி, தொழுகை நீளுகிறதோ, ஃபகமினுன், அதாவது அவர் என்னது, இந்த மார்க்க விளக்கம் உள்ளவர், அவர் மார்க்க விளக்கம் உள்ளவர். ஜும்மா சுருங்கி, குத்துபா சுருங்கி, தொழுகை நீளுகிறதோ, இதை தவறாக கொஞ்சம் பேர் இலங்கையில் விளங்கி தொழுகை 20 நிமிஷம், குத்துபா 15 நிமிஷம். எப்படி தொழுகை 20 நிமிஷம், குத்துபா 15. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா ஜும்மாவை விட தொழுகை நீண்டிருக்குன்னு சொன்னாங்களா? அதில் அப்படி சொல்லல ரசூலுல்லாஹ். ஜும்மா சுருங்கி தொழுகை நீளுதல் என்ன, அப்ப தொழுகையுடைய அமைப்போட ஒப்பிடுங்க, உரைகளை மற்ற உரைகளோடு ஒப்பிடுங்க. அதான் அந்த செய்தி. பழமையாக நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செய்யறோமா, ஜும்மா அப்படி செய்ய வேணாம், குறைச்சிருங்க, சுருக்குங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் முழுமையாக உரை நிகழ்த்தினா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுபஹில் எழுமினாங்க, உரை நிகழ்த்தினா எது வரைக்கும், லுகர் வரைக்கும், புகாரில் வருது. அப்புறம் லுகருக்கு பிறகு அசர் வரைக்கும், அசர் டு மகரிப் வரைக்கும், மகரிப் டு இஷா வரைக்கும். ஹஃபிலஹு மன் ஹஃபிலஹு நஸியஹு மன் நஸிய, ஒரு நாள் இஜ்திமா ரசூலுல்லாஹ் செஞ்சது. முழுமையா என்னது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்கள் வருது புகாரில. இந்த மாதிரி ஜும்மாவை ஆக்கிரவானா, ஜும்மா என்ன செய்யுங்க, குறைச்சிருங்க. வளமையா எப்படி தொழுவோம் நம்ம, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தொழலாம். ஜும்மாவில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, தொழுகையை நீட்டுங்க. இதுதானே அர்த்தமே ஒழிய ஹுத்துபாவை விட நம்ம போட்டது, ஹுத்துபாவை விட அதே போல ஜும்மாவை இது நம்ம போட்டுக்கின்றது, இது பிழை. இது நாங்களாக ஒரு விஷயத்தை விளங்கி அப்படி இப்படி யாருமே என்ன செய்யலை,
விளங்கவும் இல்லை, அப்படி யாரும் சொல்லவும் இல்லை, மொழியில் அப்படியும் இல்லை. நபிகளாரின் பெயரை கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஸலவாத் சொல்லுங்க ஹதீஸ். அப்போ ஒரு சகோதரர் கேட்குறாரு, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஸலவாத் சொல்லணுமா அப்படின்னு கேட்டார். என்ன ஒரு கேள்வி நியாயம், ரசூலான பேரை கேட்டால் தானே சொல்லணும், நபி பேர் இல்லையே. ஆனால் ஹதீஸ் எப்படி வருது, மன் துக்கிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, அதாவது இந்த நான் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ, பேர் வரல அதில், நான் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்ட நபி என்றாலும் சரி, முஸ்தபா என்றாலும் சரி, ரசூலுல்லாஹ்களை குறிக்கிற மாதிரி எதை சொன்னாலும் ஒருவரிடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு. ஆனால் நம்ம வளமையில் சொல்கிற நேரத்தில் அப்படி சொன்னதுனால என்ன நடக்குது, இப்படி தலைகீழா விளங்குற வழக்கம் என்ன செய்யுது, உருவாகுது. இது மாதிரி நிறைய இருக்கு நம்ம தவறாக விளங்கி கொண்ட இடங்கள். அதில் ஒன்று தான் இது. ஆண்களை விட பெண்கள், பெண்களை விட ஆண்கள் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆண்களை விட பெண்கள், பெண்களை விட ஆண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன்னு சொல்ற நேரத்தில் மொத்தமான சொர்க்க எண்ணிக்கைன்னு ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லலை. தண்ட சமுதாயமா, கடந்த கால சமுதாயத்தையா, எது ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்போ நம்ம முடிவு அப்படி எடுக்கக்கூடாது. நரகத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹ் பெண்களை ஒரு தடவை கண்டார்கள், சொர்க்கத்தில் ஏழைகளை ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அதிகமாக என்ன செய்தார்கள், கண்டார்கள். இதுதான் இப்படித்தான் நீங்க நினைக்கிறமே ஒழிய, இல்லாட்டி மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பொருளாதாரத்தை தூண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி அந்த பணமெல்லாம் எதுக்கு செலவழிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்பட்ட ஒரு சாதி இல்லை என்றால், ஒரு சாதி இப்னு ரபி இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் எப்படி பத்ர் யுத்தத்தில் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா, இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டு இந்த உலகத்தில் உடனே வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி நிலைமை மதீனாவுடைய நிலைமை. அப்ப நிறைய பணக்காரர் தன் சொத்துக்களை எல்லாம் செலவழித்து தியாகம் நடந்தது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா, ரசூலுல்லாஹ் எட்டி பார்த்தார்கள், அந்த தடவை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். அப்பொழுது பணக்காரர்களை தவிர, அதாவது ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள், பணக்காரர்கள் குறைவாக இருந்தார்கள். இதுதானே வழிய. அதை வச்சு எப்படி முடிவெடுத்த, டோட்டல் சொர்க்கத்தை முடிவெடுத்து கணக்கு போட்டாங்க. ஆண்கள் அதாவது பணக்காரர்கள் தான் அங்க அதாவது குறைவு, ஏழைகள் அங்க அதிகம், அவ்வளவுதான் அப்படின்ட்டாச்சு. இது ஒன்று. இரண்டாவது பெண்கள்கிட்ட வந்தாங்க, பெண்களை ஆண்களை ஒப்பிட்டு ஆண்கள் நரகத்துக்கு போறது என்னது, அதாவது குறைவு, பெண்கள் தான் நரகத்துக்கு என்ன செய்வாங்க, அதிகமா போவாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. விட என்று சொல்லலை. அதிகமாக பெண்களை கண்டா அதே வார்த்தையை சொல்லுங்க, அதிகமாக பெண்களை ரசூலுல்லாஹ் கண்டார்கள், அதே வார்த்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம், அதிகமானவர்களாக ரசூலுல்லாஹ் கண்டார்கள். இப்படி புரிஞ்சுக்கணும். இன்னும் சில அறிவிப்புல வருது, எப்படி தெரியுமா, நரகத்துக்கு நுழைபவர்களை அதிகமாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு செல்லது வருது. நரகத்திலே இல்லை, மையதுகுலுஹா, நுழைபவர்களை. அப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அதிகமாக நுழைவர்களை யாரை காட்டினா, பெண்களை காட்டினான், ஒரு செய்தி சொல்வதற்காக. இந்த மாதிரி இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், நரகம் போவார்கள். இது நம்ம முழு எண்ணிக்கை, உலகம் படைக்கப்பட்ட நாள் இந்த எண்ணிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. இப்படி நான் சொல்ற இந்த விளக்கத்தை விளங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை உதாரணமாக என்ன செய்யலாம், நான் இந்த இடத்துல சொல்லலாம். சுருக்கமாக நாங்கள் எப்பயும் ஹதீஸ்ல உள்ள விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், அடுத்த பகுதிக்கு வருகிறேன். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாது, பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாது. லை யுஃப்லிஹ கௌமுன், அதாவது வல்லவ் அம்ரஹும் இம்ரஅத்தன், பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்த, பெண்கள் பொறுப்பாளியாக இருக்க வைத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாது. இது ஆட்சியை மட்டும் சொல்லுதா, அமைச்சு சொல்லுதா, அல்லது எல்லா தலைமைத்துவம் சொல்லுதா, அது இரண்டாவது அம்சம். இதுக்கு ஒரு வழக்கம் எடுத்துக்கிறாங்க தெரியுமா, ஹதீஸ்ல சொன்னா முடிஞ்சுது. அதுக்கு அப்படி நெகட்டிவா எடுக்கிறது எப்படி, அதை எடுத்துட்டாங்க ஹதீஸை, சரியா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஹதீஸ் எடுத்து வச்சு அவங்க ஒழுங்கா யோசிக்கல மாட்டாங்க. இவங்க குடும்ப பிரச்சனையை கூட ஹதீஸ்ல அப்ளை பண்றது, விளங்கிட்டா, ஒழுங்கா யோசிக்கல மாட்டேன். இப்படியா ஒரு ஹதீஸை விளங்குறது, நாங்க எங்களுக்குள்ள சப்ஜெக்ட் அது வேறு, ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கல வஹி. அது அல்லாஹ்வுடைய முராத பேசுறோம், அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பேசுறோம், ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கத்தை பேசுறோம். குர்ஆனை பிரட்டி பாருங்க, அல்லாஹ் தஆலா நிறைய ஆண்களுடைய ஆட்சியை பத்தி சொல்றான். அதுல எவனும் இஸ்லாத்துக்கு வந்தது அல்லாஹ் தஆலா சொல்லல, ஒரு பெண்ணுடைய ஆட்சியை தவிர. பெண்ணுடைய ஆட்சியில தான் டோட்டல் சமுதாயத்தையும் பாதுகாத்து அந்த சமுதாயமே இஸ்லாத்துக்கு வந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். சும்மா சம்பவமா தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அத இன்ன ஃபீ கஸஸிஹி லஇப்ரத்தன் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சம்பவங்களில் படிப்பினை உண்டு. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல. குர்ஆன்ல அந்த பெண்மணி ஆண்கள்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க, எப்படி தெரியுமா, நம்ம போய் சுலைமான் சோதர் யுத்தம் செஞ்சு கொடுத்துருவோம் 2 அடி, இப்படிதான் ஆலோசனை கொடுக்குறாங்க எல்லாரும். யாரு, கூட இருந்த ஆண்கள் எப்படி ஃபிரௌனுக்கு ஆலோசனை கொடுத்தாங்களோ, எல்லாரும் ஆலோசனை கொடுத்து எப்படி வழிகெடுத்தாங்களோ இந்த பிரதானிகள், அது மாதிரி இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அந்த பெண்மணி சொல்றா, இல்ல ஆட்சிக்கு நம்ம எதிர்த்து யுத்தம் செஞ்சு அவங்க இதுக்குள்ள வந்தாங்கடா, அவங்க செய்யற முதல் வேலை அதில்லத்தன், அத ஐஸத் அஹ்லிஹா அதில்லத்தன், அந்த சமுதாயத்துள்ள கண்ணியவான்களை தாழ்த்திடுவாங்க, கேவலமாக்கிடுவாங்க. இதை நான் விரும்பல, நான் போறேன் அங்க, நான் அங்க என்ன செய்றேன் போறேன்னு சரியான முடிவெடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சரியான முடிவெடுத்தன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இஸ்லாமிய கோணத்தில் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தா, முடிவெடுக்கிறதுல தீர்மானிக்கிறது அல்ல,
உம்மு சலமா ரதியல்லாஹு வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஹுதைபியா டைம்ல ரசூலுல்லாஹ் கோவத்தோட வராங்க. 1000 பேர் ரசூலுல்லாஹ் கட்டளை இடுறாங்க, ஒட்டகத்தை அருங்க, முடிகளை வலிச்சிக்கங்க, உம்ரா இன்றைக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. யாரும் கேட்கல, கோவத்தோட வராங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? கோவப்பட வேண்டாம். என்ன நீங்க கோவப்படுறீங்க? என்ன இல்ல மக்கள் இப்படி கேட்கறாங்களே, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. நான் சொல்றதை நீங்க செய்யுங்க. எப்படி செய்யுங்க? போங்க, நீங்கள் மொட்டையடியுங்கள், நீங்க ஒட்டகத்தை அருங்க, அதுக்கப்புறம் மக்கள் என்ன செய்யணும்னு பாருங்க. ரசூலாங்க ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ல வருது, சரியான ஆலோசனை உனக்கு தேவைண்டா பெண்ணிடத்தில் ஆலோசனை கேள், அதுக்கு மாத்தமா நட, அதான் சரியான ஆலோசனை அப்படின்ற ரசூலா என்ன செஞ்சுக்கணும்? அங்க போய் நான் ஒட்டகத்தை அறுக்க மாட்டேன்னு அறிவிச்சுக்கணும். ரசூலா இப்போ ஒட்டகத்தை அறிவிச்சு மொட்டை அடிக்கிறாங்க. நபித்தோழர்கள் ஒன்று விடாமல் அனைவரும் என்ன செஞ்சாங்க? இந்த புதுசு மக்களுக்கு புதுசு, அது அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க. உடனே செய்தார்கள்ன்றதை பார்க்கிறோம். ஓடி வராங்க யாரு? அபூ தல்ஹா எல்லாம் ஓடி வராங்க. யார்கிட்ட? ரசூல் அந்த அவரோட மனைவிட்ட வராங்க, உம்மு சுலைம்கிட்ட. ரசூலாங்களா நீங்க விருந்து கூப்பிட சொன்னீங்க, நான் போய் கூப்பிட்டேன், ஒருத்தர் 2 பேர் வரலாண்டு அத்தனை பேரை வர சொல்லிட்டாங்க. ரசூலாங்கிட்டாங்க கந்தக் யுத்தத்தில் அத்தனை பேரை வர சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ரிசால்ட் கிடையாது வீட்டில், நான் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க பார்த்துக்கங்க, நான் ஒரு 2 பேரை வர சொன்னா நீங்க ஒழுங்கா சொல்லி இருக்கணும், அப்படித்தானே கேட்கணும். அந்த முடிவு எடுக்கல. அவன் நீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்டான். முதல் வசனம் நீங்க எப்படி சொன்னீங்க? அப்ப சொல்றாரு, நீங்க உங்களோட ஒருவர் இருவர் வாங்க, நான் சாப்பாடு என்ன செஞ்சுக்கிறேன், தயார்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொன்னேன். நீங்க சரியா சொல்லிக்கிறீங்க, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இதுல ஒரு ஹைர் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு பரக்கத் அந்த இடத்துல என்ன செஞ்சான், வச்ச. ரசூலாங்க முகாலஃபா செஞ்சாங்களாங்க, மாறு செய்தாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய விஷயத்தில் பயந்தது ஒன்றுதான். அது நிறைய ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். ஆத்திஃபியத், உணர்வுக்கு சில பொழுதுகள் என்ன செய்வார்கள், தங்களோட அறிவை இழக்கிற அறிவு இருந்தும் உணர்வுக்கு சில நேரத்தில் முன்னிடம் கொடுப்பார்கள். அதை ரசூலுல்லாஹ் பல இடங்களில் சொல்றாங்க. இன்ன குன்ன, அதாவது அன்துன்ன இன்ன குன்ன சவாஹிபு யூசுப், நீங்க தான் யூசுஃபை கெடுத்தவங்கடாங்க ரசூலுல்லாஹ். பெண்களை பார்த்து சொன்ன, அறிவில் சொல்லல. அபூபக்கரை தொழுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் ஒரு நோக்கத்தோட சொல்றாங்க. பெண்கள் என்ன செஞ்சாங்க, அவர் அழுதுருவாரு, அதான் பார்த்தாங்க, அவர் அழுதுருவாரு, கண்ணீர் வடிச்சிருவாரு, அதனால வானா அப்படின்றான். ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க? தலைமைத்துவம். அடுத்தது அபூபக்கரை முற்படுத்தோண்டு இவங்க சொன்னாங்க அழுதுருவாங்க. அந்த ஆத்திஃபியத் என்கின்ற பகுதிகளுக்கு அவருக்கு இடம் கொடுப்பாங்க. அப்படி என்பதை ரசூலுல்லாஹ் பல ஹதீஸ்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஹதீஸ் விளங்கினா பிரச்சனை முடிஞ்சுது. சும்மா தேவையில்லாமது வேறு வேறு பிரச்சனைகளும் சமூக அனுபவங்களும் கொண்டு போய் ஹதீஸை விளக்கப்படுத்துறதுக்கு தானே அது அந்த வகை இருக்கிறது இல்லாத சமமானதுக்கு அர்த்தமாகிடும். இது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியம். இது வந்து சாதாரணமாக நம்ம எடுக்கக்கூடாது. இன்றைக்கு பெண் உரிமையோட பேரில் என்னமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் ஹதீஸுடைய தரத்தில் அந்த வசனங்கள் விட்டு வெளியே போகவும் கூடாது. அதுக்குரிய உண்மையான விளக்கம் நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணும், புரிந்துக்கணும். சிலவங்க விளக்கம் கொடுக்க நல்லா காப்பாற்றுற பேரில் ஹதீஸ் கூடாதுன்னு சொல்லி முடிவு கூடும்ல வந்து முடியும். ஆய்வு செஞ்சு ஹதீஸ் கூடும்னு சொல்லி ஆய்வு 2 பக்கத்துக்கு போகிற என்னது கூடாது முடியும். கரண்டை கீழே உடுக்கக்கூடாதுன்னு ஹதீஸ் சொல்லுது, 2 பக்கம் ஆய்வு பிறகு உடுக்கலாம்னு முடிவு வருது. தாடி வழங்கான்னு ஹதீஸ் சொல்லுது, வெட்டலாம்னு முடிவு 2 பக்கம் ஆய்வுக்கு பிறகு. இதல்ல ஆய்வு ஹதீஸை தடுக்கிறதல்ல, அதுக்கு உடன்பாடான விளக்கம் நம்மளுக்கு என்ன செய்யணும், அதில் வரக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டிய, இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை செய்தி இங்கே ஏன் கொண்டாங்க? அக்தர அஹ்லிகள் ஃபுகரா, சொர்க்கத்துடைய அதிகமானவர்களாக ஏழைகளை கண்டேன் என்ற அந்த செய்திக்காக இமாம் புகாரி என்ன செய்றாரு, கொண்டு வராரு. இதுல ஃபக்கருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதுல சந்தர்ப்பங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, ஏண்டா குறைவிலும் திருப்தி வறுமையில தான் வரும். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும், சின்ன விஷயம் கிடைச்சாலும் நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் வரும். அதிகமாக நம்ம கொடுக்க அதையும் விட கொஞ்சம் குறைய கொடுத்தோம்னு சொன்னா அங்க வந்து நிராகரிப்பு தான் உருவாகும். நீங்க அதிகமாக கொடுத்துட்டு இருந்து திடீர்னு குறைச்சிங்கன்னு வைங்களேன், நிராகரிப்பு தான் என்ன செய்யாங்க உருவாகும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக பெண்களை சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது அன்துன்ன தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் வந்து அதாவது கரவனை நிராகரிக்கிறீர்கள், தக்ஃபுர்னல் இஹ்சான, உபகாரங்களை நிராகரிக்கிறீர்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் பாருங்க ஃபதுல் ஃபக்ர் இதையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. என்ன காரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, உங்களில் ஒருவருக்கு கணவர் நிறைய செலவழித்து ஒரு நேரத்தில் அவர் வந்து ஒரு விஷயத்தை ஒன்று தரல, அப்படி ஏதோ ஒன்று நடந்துட்டேன், உங்களுக்கு இப்போ முரண்பாடாக ஒன்று நடந்துட்டேன்டா, மாற ஐத்து மின்க ஹைருன் கத்து, உங்களில் எந்த நலவையும் நான் கண்டது கிடையாது, உங்களில் எந்த நலவையும் கண்டது கிடையாது. ஏன் தெரியுமா? அதாவது இவங்க வந்து கூடி 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 போகிற நேரத்தில் நன்றி உணர்வு இங்கே தான் நிற்கும், அதிகமாக வார இடத்துல மட்டும்தான் நிற்கும். திடீர்னு இங்கே குறைஞ்சதுன்னு வைங்களேன், நன்றி உணர்வு என்ன செய்யாது, வராது. எனவே எப்பையும் கீழே இருந்தே மேலுக்கு எழ முடியாத ஒரு போராட்டம் இருக்கிறவனுக்கு நன்றி உணர்வு என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு சாதாரண விஷயத்தை அவனுக்கு திருப்தி என்ன செய்யும், பெரிய ஆசைகள் இருந்தாலும் சின்ன விஷயத்துக்கு நிறைய நன்றி என்ன செய்யும் அவன்கிட்ட உருவாகும். சாதாரணமாக அரிசிக்கு சந்தோஷப்படுற மக்களை கண்டுக்கிறோமா இல்லை, வரிசையாக நின்று ஒரு 2.5 கிலோ அரிசிக்காக வேண்டி பள்ளிக்கு முன்னுக்கால போய் அவர்களுடைய அந்த அந்த உணர்வை பயன்படுத்தி வரிசையில் நிறுத்தி வச்சு
நம்ம கொடுக்கறத பார்க்குறோம் அந்த உணர்வை பயன்படுத்தி அதில் 2.5 கிலோவில் அந்த 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 திருப்தி நம்மளுக்கு வருமா? வராது. ஏன்? நம்மளோட சிந்தனைகள் அதை விட அபிவிருத்தியில் இருக்குது. அதனால் அது திருப்தி நம்மளுக்கு அது கேவலமாக பார்க்கக்கூடிய எண்ணம் தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? நம்மளோட உள்ளத்தில் வரும். அவனுக்கு அப்படி இல்லை. அந்த 2.5 கிலோவில் அவனுக்கு பெரிய சிறப்பு என்ன செய்யும்? வரும். அவனோட மனசில் பெரிய ஒரு நன்றி என்ன செய்யும்? வரும். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு ஆட்சியே மாத்திரம் சாதாரண 1000 ரூபாயில் உனக்கு 1000 ரூபா தருகிறவனே டோட்டல் ஆட்சியை மாற்றுறது. நம்ம இங்கிருந்து என்ன நினைக்கிறோம் தெரியுமா? புத்தி இல்லாமல் நடந்து கொள்றோம். இல்லை, அவங்களுடைய தேவை அவங்களுக்கு சின்ன விஷயத்தில் ஒரு பெரிய திருப்தியை உண்டாக்கலாம் என்ற அந்த இது அவனுக்கு என்ன செய்யுது? விளங்கி இருக்கிறது. ஆனால் இது நம்ம அப்படி பெரிசாக வந்து குறைகிற நேரத்தில் நன்றி கெட்ட உணர்வு வரும். அது பெண்களிடத்தில் வெளிப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தக்ஃபுர்னல் இஹ்சான, நீங்கள் கடந்த காலங்களை நிராகரிக்கிறீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுல இருந்து மாறுபட்டுக் கொள்ள வேண்டும். பெண்கள் அந்த குணையில் விழுந்து என்ன செய்யணும்? விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உபதேசம். குறைவிலும் ஒரு திருப்தி ஏற்படுகின்ற அந்த மனப்பான்மை.